செங்கல்பட்டு மாவட்டத்தில் வீடு புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற திருடர்கள் வீட்டு முதலாளி வந்ததும் பின்பக்கமாக எகிரி குதித்து ஏரியில் விழுந்தனர். ட்ரோன் உதவியுடன் ஏரியில் பதுங்கிய திருடர்களை சுத்து போட்டு தூக்கிய இளைஞர்கள் என்ன செய்தார்கள்? வீடு புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற திருடர்கள் வீட்டு முதலாளி வருவதைக் கண்டு பின்பக்கமாக ஓடுகிறார்கள். தாவி குதித்தால் ஏரியில் தத்தளித்து புதரில் பதுங்குகிறார்கள். கண்ணா, நீங்க ஏரியை விட்டு தாண்ட முடியாது என நினைத்த வீட்டு முதலாளி ஊர் இளைஞர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். கையில் ட்ரோனுடன் களத்தில் இறங்கிய இளைஞர்கள் திருடர்களை பிடித்து சமத்தியான பாடம் புகட்டினர். திருடர்களும் ஏரியும் நடந்தது என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி. சம்பவத்தன்று தனது வயல்வெளியில் விவசாய பணி முடிந்து வீடு திரும்பிய பொழுது வீட்டின் முன்பு ஒரு இளைஞர் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்தார். சுதாரித்துக் கொண்ட பார்த்தசாரதி கேப் விடாமல் நடந்து வீட்டில் என்ன நடக்கிறது என எட்டி பார்த்த பொழுது உள்ளே 2 இளைஞர்கள் திருவென முடித்துக் கொண்டு நோட்டமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். பார்த்தசாரதியை கண்டதும் வெளியே நின்றிருந்த இளைஞர் நைசாக பைக்கில் ஏறி வர்த்தா மாமே என்று டர்ரென பறந்திருக்கிறார். உள்ளே இருந்த திருடர்களோ வேறு வழியில்லாமல் வீட்டின் பின்பக்கமாக ஓடி சுவரேறி தாவி குதித்தனர். தரைதான் இருக்கும், சிறுத்தை போல சீறி பாய்ந்து வாடி விடலாம் என நினைத்த திருடர்களுக்கு எதிரே இருப்பது ஏரி என தெரியாமல் போனது. ஆத்தாடி, என்னது இது என மிரண்டு போனவர்கள் திரும்பி போனால் அவ்வளவுதான், இப்படிக்கா தத்தளிச்சே தத்தக்கா புத்தக்கானு வாடிரணும் என்று நீந்த ஆரம்பித்தனர். அதற்குள் அந்த செய்தி ஊர் முழுக்க தீயாய் பரவியது. வாடியாங்க திருடனுங்க என பார்த்தசாரதி கத்தி கூச்சலிட ஊர் இளைஞர்கள் சம்பவ இடத்தில் கூடினர். ஏரியில் உற்று பார்க்க திருடர்களின் நடமாட்டம் தெரியவில்லை. அதற்குள் தப்பிவிட்டார்களோ? வாய்ப்பே இல்லையே என முணுமுணுத்த ஊர் இளைஞர்கள் எடுங்கடா அந்த ட்ரோன என வேட்டியை மடித்து கட்டினர். அடே, ஓடுனா மட்டும் விட்டுருவோமா என ட்ரோன் உதவியுடன் ஏரியை சல்லடை போட்டு தேட ஏரிக்கு நடுவே முட்புதரில் பதுங்கி இருந்த பாடி சோடாக்களை நேக்காக கண்டுபிடித்தனர். உடனே கையில் கம்புடன் ஏரியில் இறங்கிய இளைஞர்கள் திருடர்களை சுற்றி வளைத்து பிடித்து கரைக்கு அலேக்காக தூக்கி வந்தனர். செம்மையாக கவனித்து அவர்களை போலீசிலும் ஒப்படைத்தனர். FIR போட்ட போலீசார் விசாரணையை ஆரம்பிக்க பிடிபட்டவர்கள் பல்லாவரத்தைச் சேர்ந்த சஞ்சய் ஜான்சன் என்பதும் வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்க சென்றோம் என்பதையும் வாக்குமூலமாக தக்கினர். இதனையடுத்து இருவரையும் சிறையில் அடைத்த போலீசார் தப்பியோடிய மற்றொரு சுள்ளானையும் தேடி வருகின்றனர். பட்ட பகலில் வீடு புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற திருடர்கள் ஏரியில் தாவி குதித்து தப்பிக்க முயன்றதும் ட்ரோன் கேமராவை வைத்து ஊர் இளைஞர்கள் அவர்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்ததும் செங்கல்பட்டில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.